பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. சங்க கால தமிழர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்தது மட்டுமல்லாமல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்து நாட்டின் உட்பகுதிகளுக்கு சுற்றுலா சென்று வந்ததற்கான வரலாற்று ஆதாரங்கள் இப்போது கண்டறியப்பட்டுள்ளன. எகிப்தின் நைல் நதி பள்ளத்தாக்கில் உள்ள மன்னர்களின் பள்ளத்தாக்கு என்ற பகுதியில் தொல்லியல் ஆய்வாளர்கள் சமீபத்தில் ஆய்வை மேற்கொண்டனர். அங்குள்ள 6 பாறை கற்களில் மொத்தம் 8 இடங்களில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருப்பதை ஆய்வாளர்கள் உறுதி செய்துள்ளனர். இந்த பாறையில் கிபி 1 முதல் 3ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தைச் சேர்ந்த தமிழரின் பெயர் மற்றும் வருகை குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த கல்வெட்டுகள் வெறும் பெயர்களாக மட்டும் இல்லாமல் ஒரு வரலாற்று பதிவாக அமைந்துள்ளன. குறிப்பாக சிகைக்கொற்றான் என்ற தமிழ் பெயர் பல இடங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. ஒரு இடத்தில் சிகைக்கொற்றன் பரக்கண்ட என எழுதப்பட்டுள்ள, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சிகைக்கொற்றன் என்ற அந்த தமிழ் வணிகர் எகிப்தின் இந்த அதிசய கல்லறைகளை பார்வையிட்டதை இது உறுதிப்படுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் நாட்டு பேராசிரியர்கள் மேற்கொண்ட இந்த ஆய்வு முடிவுகள் சென்னையில் நடைபெற்ற சர்வதேச தமிழ் கல்வெட்டியல் மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இதுவரை எகிப்தின் கடற்கரை நகரங்களில் மட்டுமே தமிழர்களின் வணிகம் சார்ந்து பானை ஓடுகள் கிடைத்து வந்தன. ஆனால் இப்போது முதல் முறையாக எகிப்தின் உட்பகுதியான நைல் நதி பள்ளத்தாக்கில் தமிழரின் கால் தடம் கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் சங்ககால தமிழர்கள் கடல் வணிகர்களாக மட்டுமல்லாமல் உலகின் அதிசயங்களை பார்க்க சென்ற உலகளாவிய பயணிகளாகவும் இருந்திருப்பது நிரூபணமாகியுள்ளது.